நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர். நாகையில் நீங்க திரையில பார்க்கக்கூடிய அந்த அண்ணா சிலை அருகே விஜய் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றிருக்கிறார். அங்கு கொடிகளை எல்லாம் வீசி வீசி அவங்க வரவேற்பு கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த நிலையில் நம்முடைய கானூர் பகுதியிலிருந்து செய்தியாளர் ஜெகன் இணைகிறார். ஜெகன், நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகளை வரீங்க, அங்கே வரவேற்புக்கு என்ன ஏற்பாடு, மேலும் விவரங்கள்? வணக்கம். 14 வருடங்களுக்கு பிறகு நாகை மாவட்டத்திற்குள்ளே ஆல்ரெடி மதிக்க போகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். சுமார் 14 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இதே நாகை மாவட்டத்தில் மீனவர்களுக்காக போராட்ட களத்திற்காக அவர் கிளம்பிய பிறகு தற்போது ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவராக இதே நாகை மாவட்டத்திற்கு 14 வருடங்களுக்கு பிறகு வருகை தர இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த மாவட்டத்திற்கு உள்ளே வருகை தந்த நிலையில இங்கு அவர் உரையாற்ற இருக்கிறார். திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். இன்று காலை முதல் பார்த்தீர்கள் விஜய் அவர்களுடைய இந்த மாவட்டத்திற்கு வருகை தருவது குறித்து பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டது. அவர் எந்த வழியாக வருவார், எங்கு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது என்று பல்வேறு விதமான அவர்கள் குழப்பங்கள் ஏற்பட்ட நிலையில தற்போது இவர் வரக்கூடிய வழித்திட்டமானது உறுதியளிக்கப்பட்ட நிலையில தற்போது அவர் திருவாரூர் மாவட்டத்திற்குள்ளே வருகை தந்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய தற்போது பைபாஸ் சாலையில் கானூர் பகுதியில் தற்போது விஜய் அவர்கள் வருகை தர இருக்கிறார். அவருடைய வருகைக்காக தற்போது பார்த்திருந்தால் இங்கு நூற்றுக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்காங்க தான் கூற வேண்டும். மேலும் பார்த்திருந்தால் இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர் வழியெங்கிலும் பார்த்திருந்தால் அவருக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இந்த தாவேக்காவுடைய கொடிக்கம்பங்களை நின்று வைத்திருக்கிறார்கள். மேலும் பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மேலதாளங்கள் முழங்க அவர்கள் இங்கு அவர்கள் வாசிக்க கொண்டிருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஊர் முறைப்படி அவர்கள் இந்த மேலதாளங்களால் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் இந்த பகுதியில் அதிக அளவு காணப்படுகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே விஜய் வரக்கூடிய இடங்களில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பானது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு மேல தாளங்கள் முழங்க அக்கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உற்சாகமான வரவேற்பை பார்ப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருடைய அந்த பேருந்து வருகையானது இந்த பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறது. மேலும் பார்க்கிறோம்னா இந்த பகுதியில் அவர் கடந்து முடித்த பிறகு குறிப்பாக அண்ணா சிலையில் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தொகுதி வீதியில் அவர் உரையாற்ற இருக்கிறார் என்பது தெரிய இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 இடத்தில் இன்று அவர் பேசுகிறார். நாகை மற்றும் திருவாரூர் 2 இடத்தில் அவர் பேச இருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் 3ஆம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்.